அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆனை முகத்தனின் அடியவர் மனத்தில் ஒளியாய் வந்து கொலுவிருப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில். திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில். பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நிறைந்திருப்பான். எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். அங்காரகனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின். அங்காரகனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின்.
நெருப்பாய் எரியும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிந்திடுவான். அவன் பிள்ளையார் பட்டி வணங்கிடும் மாந்தர் மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் புத பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே புத பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே ஞான தேவியின் கணவன் புதனாம் ஞானம் நமக்கு கை கூடும். எங்கள் கற்பகத்தானின் வலக்கை காண வாக்கு வன்மையும் கை சேரும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் தரிசனம் பெறுதல் வேண்டின் நம் கற்பக பெருமான் உச்சம் தலையில் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டின் நம் கற்பக பெருமான் உச்சம் தலையில் ஆலமர் செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும். நம் கணபதி சிரத்தை காண்கிற மங்கையர் மாங்கல்ய பலமே திடமாகும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே புத்திர பாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான். அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன் பொருள் அள்ளி கொடுத்திடுவான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க எங்கள் வலம்புரி நாதன் வலக்கை மேலே அட்டமச்சனி
கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா படை சூழ்ந்திடவே வேம்பு தேறி ஏறும் மாத்தா பம்பை மேளம் முழங்கிடவே பவனி வரும் முப்பாத்தா பாம்பு படை சூழ்ந்திடவே வேம்பு தேறி ஏறும் மாத்தா பம்பை மேளம் முழங்கிடவே பவனி வரும் முப்பாத்தா நோன்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா நோன்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருக்காத்தா என்னாத்தா சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருக்காத்தா என்னாத்தா சேல பழப்பழக்க குங்கும பட்டு சொல்லி சொல்லிக்க வெட்டறிவாளுடன் மாகாளி வினைகளை விரட்டிட ஓடி வந்தா பட்டு சேல பழப்பழக்க குங்கும பட்டு சொல்லி சொல்லிக்க வெட்டறிவாளுடன் மாகாளி வினைகளை விரட்டிட ஓடி வந்தா எட்டு திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாதியம் இசை ஒலிக்க எட்டு திக்குகள் புகழ் மணக்க வாத்தியம் இசை ஒலிக்க பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா வீராத்தா மேகாத்தா காளியாத்தா எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா வீராத்தா மேகாத்தா காளியாத்தா பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா
உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி வேதபுரீஸ்வரர் மேனியிலே ஒரு பாதி கொண்டாளே ஈஸ்வரி வேதினி போற்றிடும் மாதவன் சோதரி நாதத்தின் வடிவே கருமாரி ஞான யோக கருமாரி மோன சக்தி சுகுமாரி புத்தினில் வந்தாள் கருமாரி கருநாகமாகவே உருமாறி புத்தினில் வந்தாள் கருமாரி கருநாகமாகவே உருமாறி பக்தர்கள் ஊற்றும் பாலை குடித்து பரிவுடன் அருள்வாள் கருமாரி சித்திக்கும் தேவியின் நாமம் சொன்னால் சித்தியும் தருவாள் திரிசூலி விநாயகன் சிங்கார வேலவன் பணிந்திடும் அன்னை கருமாரி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாரி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாரி சாம்பல் தந்து நோய்களை தீர்ப்பாள் சாம்பவி சங்கரி கருமாரி வேம்பு தேரில் காட்சியும் தந்து வேண்டும் வரம் தரும் சுகுமாரி சாம்பல் தந்து நோய்களை தீர்ப்பாள் சாம்பவி சங்கரி கருமாரி வேம்பு தேரில் காட்சியும் தந்து வேண்டும் வரம் தரும் சுகுமாரி ஓங்கார கோஷத்தில் மயங்கிடுவாளே சிங்கார தாய் அவள் கருமாரி ஓங்கார கோஷத்தில் மயங்கிடுவாளே சிங்காரத்தாய் அவள் கருமாரி சிங்கத்தின் மீது பவனியும் வந்து சிந்தை கவர்ந்தாள் மாகாளி சிங்கத்தின் மீது பவனியும் வந்து சிந்தை கவர்ந்தாள் மாகாளி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாரி வேதபுரீஸ்வரன் மேனியிலே ஒரு பாதி கொண்டாளே ஈஸ்வரி வேதினி போற்றிடும் மாதவன் சோதரி நாதத்தின் வடிவே கருமாரி ஞான யோக கருமாரி மோன சக்தி சுகுமாரி ஞான யோக கருமாரி மோன சக்தி சுகுமாரி எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன் திருநாமமே இங்கு பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல
பூரணி புவனேஸ்வரி பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி மாதங்கி பஞ்சாட்சரி வேதாளி சுந்தரி துரந்தரி ஆதீஸ்வரி கௌமாரி வாராகி சாமுண்டி மகிஷாசுரமர்த்தினி உன்னருகில் வேங்கை. தானங்களிலேயே மிக 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 உயர்ந்த தானமாக சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னா அன்னதானம் தான். இந்த அன்னதானத்திற்கு ஏன் இவ்வளவு உயர்வு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோமா? அன்னத்தை நாம் பிறருக்கு தானம் செய்கின்ற போது அது வறியவர்களின் வயிற்றுக்கு சென்று, அதாவது பசித்தவனின் வயிற்றுக்கு அது போய் அவனுடைய உயிரை தக்க வைத்து அவன் வாழ்வதற்கு உண்டான ஆதார சக்தியாக அந்த உணவு மாறுகிறது. அப்போ உணவு என்பது ஒரு மனிதனின் உயிரை தக்க வைக்கின்ற தன்மை படைத்தது. சாப்பிடாமலேயே இருந்தா அந்த உயிர் அந்த உடலை விட்டு நீங்கிவிடும். இது இயற்கையா எல்லாருக்கும் தெரிஞ்ச சாதாரண ஒரு விஷயம். அப்போ ஒரு உணவை ஒருவருக்கு நாம் தானம் செய்கிற போது அது ஒரு உயிரை காத்த பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதை விட ஒரு பெருசு இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஒரு உயிரை நம்மளால நினைச்சா கூட உற்பத்தி பண்ண முடியாது. ஆனா அந்த உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாற்றக்கூடிய பெரும் வேலையை இந்த உணவு என்கின்ற ஒன்று செய்கின்ற காரணத்தினால்தான் தானங்கள் அனைத்திலேயும் உயர்ந்ததாக சொல்லப்படுவது எது அப்படின்னா அன்னதானம் மட்டுமே. இந்த அன்னதானம் அப்படிங்கிறது மனிதர்களுக்குத்தான் செய்ய வேண்டுமா? அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் செய்தாலும் இப்பலன் கிட்டுமா அப்படின்னா எல்லா உயிரும் ஒரு உயிர் தானே. மனித உயிர் அப்படின்னு நாம நமக்கு தெரிஞ்ச உயிரினமா பாக்குறோம். எறும்பும் ஒரு உயிர் தான், யானையும் ஒரு உயிர் தான், காகமும் ஒரு உயிர் தான், எல்லாமே ஒரு உயிரினம் தான். எந்த உயிர் பசியாறினாலும் அது அன்னதானம் செய்த பலனை நமக்கு பெற்றுத்தரும். ஆக அன்னதானம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத இன்னும் நிறைய சொல்லலாம். நான் சுருக்கமா உங்களுக்கு சொன்னேன். அதனால்தான் உண்டி என்பதை யார் கொடுக்கின்றாரோ அவர் உயிர் கொடுத்ததற்கு சமம் அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அன்னதானம் செய்யறதுனால என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நம்முடைய ஜென்மாந்திர வினைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நம்மள தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நம்மை தொடராது போகும். முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிட்டும். அதற்கு பிறகு நம்முடைய வீட்டுல அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும். குறிப்பாக அன்ன தரித்திரியம் அப்படிங்கிறது நமக்கு நீங்கும். இது இல்லாது சகல சம்பத்துக்களையும் தந்து கடனையும் தீர்க்க வல்லது அப்படிங்கிறது அன்னதானம் தான். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அன்னதானத்தை செய்யணும் அப்படின்னா நாங்களே வறுமையில இருக்கிறோம், ஆனா நாங்க போய் இன்னொரு உயிருக்கு இப்போ ஒரு கைப்பிடி அரிசி தான் எங்களால தானம் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவங்க ஒரு உயிருக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து முழுமையாக வயிற்றை நிரப்புகிற அளவுக்கு எங்களால செய்ய முடியாதே, அப்போ ஒரு மனிதனுக்கு எங்களால் அன்னதானம் செய்ய முடியாது அப்படின்னு நிலைமையில இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? அந்த ஒரு கைப்பிடி அரிசிய நல்ல மிக்சியில போட்டு திரிச்சிங்கன்னா நல்லா கொரன்னு வந்துடும். அதை எடுத்துட்டு போய் எறும்பு புத்து எங்க இருக்குன்னு பார்த்து அந்த எறும்பு புத்துல கொண்டு போய் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான எறும்புகள் அந்த ஒரு கைப்பிடி அரிசியை உணவாக எடுத்துக்கொண்டு வாழும். அது பலாயிரம் உயிர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்த பலனை நிச்சயமாக தரும். தொடர்ந்து நீங்க எறும்புக்கு போட்டுக்கிட்டே வாங்க, 1000 பேருக்கு அன்னதானம் செய்கின்ற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுவாள். அதனால ஆரம்பிக்கிறது நீங்க அந்த நிலைமையில இருந்தே பண்ணலாம். ஒரு பிடி சாதம் ஒரு காக்காய்க்கு வைக்கலாம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி ஒரு நாய்க்கு போடலாம். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த சின்ன விஷயத்த அன்னதானத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் செல்வ வளத்தையும் கண்டிப்பாக தரும். நாம இந்த மகாலயபக்ஷ காலத்துக்காக மட்டும் கிடையாது, எப்போதுமே இந்த தானங்களின் சிறப்பை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லா தானங்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அன்னதானத்தை கிடைக்கிற காலம் எல்லாத்திலையும் தவறாது செய்து இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று மகிழலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அன்னதானம் ஏன் செய்யறோம் அப்படின்னு தெரியாமலேயே செய்யறாங்க.
தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை பார்க்கறதோட இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நல்ல தகவல்கள் சுருக்கமான நேரத்துல நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு துணை புரியும். மீண்டும் மற்றும் ஒரு தானத்தை பற்றிய பதிவை நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனல்ல பாக்குற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம். அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம். எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. உடுக்கை ஒலி ஓசை மணி விளக்கு பூசை மனமுருகித்தாயே உனை வணங்க ஆசை. உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கலி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி மூகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி. சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிலு சிலிர்க்கும், அழுத விழி நீரை தாயின் விரல் துடைக்கும். அம்மா திரிசூலினி நீயே ஜெகத்காரணி, இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. என்னும் வடிவம் மும்மூர்த்திகள் தரிசனம், புரளும் 5 சடையும் பூதங்களின் உருவகம். அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என்போல் பக்தர்களை காப்பவளும் நீயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. வைஷ்ணவி கோமதி பீஜாட்சரி தாட்சாயணி ஏகேஸ்வரி குமாரி வைரவி ஓங்காரி சிவேஸ்வரி விசாலாட்சி மீனாட்சி ராஜேஸ்வரி ஜெயதேவி ஜயேஸ்வரி ஜெகன்மோகினி இந்திராட்சி திரிபுரேஸ்வரி புராந்தகி பரிபூரணி பரமேசி ஜகம்பவி குண்டலினி காராணி கருமாரி மகமாயி சிவமணி வீரேஸ்வரி தர்ம சம்வர்த்தினி. அழுகையுடன் ஜனனம் இன்று வாரை சலனம், தாங்கவில்லை சோகம் சரணம் உந்தன் பாதம். அம்மா என்னை காக்கவே ஒரு கணமாகுமா, உடன் வருவாயே உலகாடும் காளி. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே.
வெள்ளிகிரி மேலே அன்று ஒரு நடனம் கலியுகத்தை காக்க இன்று உடன் வரணும். அம்மாடுதேனம்மா உன்னை தொழுதேனம்மா உன் துணையோடுதான் எங்கள் வாழ்க்கை. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. यदीश्वरी शक्तेश्वरी बीडेश्वरी जयेश्वरी दत्तेश्वरी धर्मेश्वरी शब्देश्वरी येगेश्वरी येगाक्षरी नादेश्वरी विश्वेश्वरी दीक्षेश्वरी धीरेश्वरी योगेश्वरी वर्णेश्वरी वामेश्वरी कालेश्वरी वेदेश्वरी महाशक्ति कात्यायनी ज्वालामुखी अन्नपूरणी ज्ञानाम्बिके अष्टलक्ष्मी. वलது கையில் சூலம் இடது கையில் டமருகம் வில்வேல் சக்கரம் கொடுவாள் கொண்டே அவள் தோன்றுவாள். சிங்கமுதுகின் மேலே அன்னை அவள் தோன்றுவாள். அந்த அன்னைக்கு தான் இன்று பூஜை. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. கண்ணங்கருத்த காளி நீ கவி பாடும் ஆட்டக்காரி, வண்ணம் வரையில நீ வடிவான கூத்துக்காரி. கண்ணங்கருத்த காளி நீ கவி பாடும் ஆட்டக்காரி, வண்ணம் வரையில நீ வடிவான கூத்துக்காரி. காட்டு குயிலும் நல்ல கூத்து அடிக்கும், காட்டு புலியும் உன்னை கேட்டு உருமும். ஊரோட எல்ல புறம் உன்னோட கொல்ல புறம், உன் பேரை சொன்னாலே உள்ளுக்குள்ள தெம்பு வரும். வந்து விடு காளி நீ எங்க குல சாமி, 5 வரம் கேட்டோம் நீ தந்து விடு தாயி. கண்ணால என்ன பாரு ஆத்தா, கண்ணங்கருத்த காளி பாடும் ஆட்டக்காரி, வண்ணம் வரையில நீ வடிவான கூத்துக்காரி. சொல்லில் மணக்கும் மாறி தேன் சுவை சிந்தும் பாட்டுக்காரி, மண்ணில் இருக்கையில நீ விண்ணாளும் ஆட்சிக்காரி. சொல்லில் மணக்கும் மாறி தேன் சுவை சிந்தும் பாட்டுக்காரி, மண்ணில் இருக்கையில நீ விண்ணாளும் ஆட்சிக்காரி. விட்டு கிளியும் நல்ல பாட்டு படிக்கும், காட்டு முயலும் உன்னை போற்றி முழங்கும்.
ஆரோட ஆரோடும் ஆத்து வழி நீரோடும் அத்தாவும் பேர சொன்னா ஆழியால போராடும் வந்து விடு மாறி நீ புன்னைவன தேவி குங்குமத்து காரி நாங்க கொலவையிட்டோம் வாடி கண்ணால என்ன பாரு ஆத்தா கண்ணங்கருத்த காளி நீ கவி பாடும் ஆட்டக்காரி வண்ணம் வரையில நீ வடிவான கூத்துக்காரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.